எல்லாருக்கும் வணக்கம் guys. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ யூஎஸ்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நடந்துச்சுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு என்கேஜிங்கை பார்த்து இதில் ஒரு ட்ரேடு ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். கன்பாரிசனாக மார்க்கெட் வந்து நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா அதில் ஒரு ரிஜெக்ஷனும் இருந்துச்சு. நான் அதையுமே போன வீக்கில் சொல்லியிருந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் ரிஜெக்ஷனும் இருக்குது. மேபி மார்க்கெட் நம்ம ஒரு ரீடெஸ்ட் வரும்போது நம்ம பை எடுக்கலாங்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பெரும்பாலும் அதுக்கு முன்னாடி நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணதால எனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அதனால இப்போ அடுத்த மார்க்கெட் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். அது மாதிரி இதில் வந்து ஓவரால் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஏற்கனவே டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் தான், அது இப்போ ஒரு பிஓஎஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் இல்லை, பிஓஎஸ் ஆயிருக்கு. அப்போ அது பிஓஎஸ் வந்து ஹை வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். 4 ஹவர்ஸோட ஹை வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் ஐடியம், ஃபர்ஸ்ட் ஐடியம் இங்கே இருந்துச்சு. இப்போ அடுத்த ஐடியம் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு அரவுண்ட் இந்த ரேஞ்ச். இது வந்து மார்க்கெட்டோட டே ஐடியமோட இது. அப்போ டே ஐடியமும் இங்கே தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி 4 ஹவர்ஸோட ஹை, மேஜர் ஹை, அதுவும் நமக்கு இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு. இது வந்து டவுன் ட்ரெண்டு. ஃபோர் ஹவர்ஸ் ஹையும் டே ஐடியமும் இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு. பிஓஎஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து நமக்கு பிஓஎஸாக நமக்கு ஆக்ட் ஆகும் அரவுண்ட் இந்த இது. இந்த அரவுண்ட் 14. இது வந்து நமக்கு 4 ஹவர்ஸ் பிஓஎஸ் ஃபார் டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் கிடையாது, டவுன் ட்ரெண்ட். அப்போ 4 ஹவர்ஸோட மைனர் ஐடியமும் நமக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ இது இப்படி இது இப்போ நம்ம மார்க்கெட்டோட வியூ, அடுத்த வியூ எப்படி இருக்கணும்னு பார்த்தா இந்த இம்பல்ஸுக்குள்ள தான் இருக்கும். அரவுண்ட் இந்த இம்பல்ஸுக்குள்ள தான் இனி மார்க்கெட்டோட வியூ இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து இது டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பிஓஐ ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து செல்லுக்குள்ளதும் பார்க்கலாம், பைக்குள்ளதும் எடுக்கலாம். இப்போ பைக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 4 ஹவர்ஸோட மைனர் ஐடியம், 4 ஹவர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டோம். 4 ஹவர்ஸோட மைனர் ஐடியம் எங்கே இருக்குங்கிறத பார்த்து நம்ம அதையும் மார்க் பண்ணணும் அரவுண்ட் இந்த ரேஞ்ச். இது வந்து 4 ஹவர்ஸோட மைனர் ஐடியமா இது நமக்கு ஆட்டம். மைனர் ஐடியம் இல்லை, 4 ஹவர்ஸோட மேஜர் ஐடியம். ஒன்ஸ் இந்த வியூ வந்து மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் ஹண்ட் ஆச்சு அப்படின்னா ரிட்டர்ன் நம்ம ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம இதுல இருந்து ஒரு பை சினாரியோ எடுக்கலாம். அப்போ அதோட டார்கெட் எங்க வைக்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் உங்களுக்கே தெரியும், இது 4 ஹவர்ஸ் ஹை இருக்கு. ஒரு ஐடியா மார்க்கெட் எடுத்துன்னா கண்டிப்பா இந்த இம்பல்ஸ்க்குள்ள ரீகரெக்ஷன் ஏரியாவா தான் இருக்கணும். இந்த இம்பல்ஸு கூட ரீகரெக்ஷன் ஏரியா தான் நம்மளோட ரீடெஸ்ட் ஏரியா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவே இருக்கணும். ஒன்ஸ் மார்க்கெட் அந்த ஹையை எடுத்த பிறகு, ஒன்ஸ் அந்த மார்க்கெட் வந்து ஹையை எடுக்கலை, இந்த 4 ஹவர்ஸ் ஐடியாவும் மார்க்கெட் எடுக்கலை அப்படின்னா இந்த இது இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா டார்கெட் இது வரைக்கும் வைக்கணும். அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து இதுலேயே ரிவர்ஸ் ஆகுது, இந்த 4 ஹவர்ஸ் ஐடியம் வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம இதுலேயே நல்ல ஒரு என்கெல்ஃபிங் பார்க்கணும். 4 ஹவர்ஸ் ஒரு என்கெல்ஃபிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்தே நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் ட்ரேட் செல் ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸாக இதுக்கு ஜோனுக்கு கீழே, டார்கெட் கீழே, இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஒன்ஸ் அந்த ரேஞ்சை மார்க்கெட் எடுக்கிற வரைக்கும். அதுமாரி இதில் இன்னொரு வியூ என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல என்கெல்ஃபிங் கொடுத்துருக்கு. இது வந்து இந்த கரண்ட் ரேஞ்சோட, இந்த இம்பல்ஸோட அரவுண்ட் இந்த இம்பல்ஸ், இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஏரியாவும் பிரேக் பண்ணிட்டு அதுலேருந்து நமக்கு கீழே இறங்குறதுக்குள்ள ஒரு என்கெல்ஃபிங்கும் கொடுத்துருக்கு. ஆனால் இதில் இன்னொரு கன்ஃபார்ம்னா இங்கே ஒரு சப்ளை ஜோனும் இருக்குது. இந்த சப்ளை ஜோன்ல இருந்து மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இறங்குறதுக்கும் ஒரு பாசிபிள் இருக்கு. அப்போ ஒன்ஸ் மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே வந்து ரிட்டர்ன் இங்கே மார்க்கெட் போச்சா அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியமாக இது நமக்கு ஆக்ட் ஆகும். அதையுமே நம்ம மறந்துடக்கூடாது. 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியமாக இது நமக்கு ஆக்ட் ஆகும் ஒன்ஸ் கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சு அப்படின்னா.
4 ஹார்ஸோட மைனர் ஐடியம். மைனர் ஐடியாவும் நமக்கு ஆக்டும். அப்போ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இங்கே போச்சு அப்படின்னா ரிட்டர்ன் இந்த மைனர் ஐடியம் எடுத்த பிறகு தான் நம்ம இதுலேருந்து ஒரு என்கல்ஃபிங் பார்த்து நம்ம செல் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். அந்த இடத்துக்கு வந்த உடனே செல் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடக்கூடாது. மார்க்கெட் கீழேருந்து எந்த டைரக்ஷனில் வருது, அப்போ அந்த டைரக்ஷனை ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்த பிறகு தான் நம்ம செல் ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த ஓவராலாக ஹையை பிரேக் பண்ணுது, இப்போ இதில் மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அடுத்த ஹையை இப்போ இந்த இதை ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் மார்க்கெட் வந்து இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ் அவங்க வர மாட்டாங்க. மேபி இந்த இதில் ஒரு மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணி இதில் ஒரு என்கல்ஃபிங் கொடுத்து ரிட்டர்ன் மார்க்கெட் எப்படி மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படியும் நடக்கும். 2 விதமாகவும் மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம 2க்குமே நம்ம கெஸ் பண்ணி அப்போ எந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்ணணும், எதை இது பண்ணி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற இதுலேயுமே நம்ம இது பண்ணிக்கிடணும். இப்போ இது ஃபுல்லாகவே ட்ராப்பு தான். ஒரு மைனஸ் எந்த மேஜர் ஸ்ட்ரக்சர் எதுவுமே ஃபார்ம் பண்ணல. 4 ஹார்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ட்ராப். அப்போ இதில் ஒரு என்கல்ஃபிங் கிடச்சி அப்போ நம்ம இதுலேருந்து ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணால் நான் பிளேஸ் பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நம்ம இதில் அன்ஃபார்ச்சுனேட் ஒரு எஸ்எல் வாங்கணும் அப்படின்னாலும் இதில் பிளேஸ் பண்ணல. அதேமாரி இதில் 1 ஹார் ரிஜெக்ஷனும் நடந்திருக்கு. அரவுண்ட் இந்த இது 1 ஹார் ரிஜெக்ஷன். இது என்கல்ஃபிங் கிடையாது. 4 ஹார்ஸ் தான் என்கல்ஃபிங் கொடுத்துருக்காங்க. 1 ஹார் ரிஜெக்ஷன் இருக்கு. போன இதில் 15 மினிட்ஸ் ரிஜெக்ஷன் கொடுத்தது. ஆனால் மேஜர் டைம் 4 ஹார்ஸ் சொன்னோன்னா நான் அதை பேஸ் பண்ணி பை ட்ரேட் பிளேஸ் பண்ணேன். ஆனால் எஸ்எல் கிட்ட ஆயிடுச்சு. இதில் 1 ஹாரே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஹாரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ஐடியம் எடுக்கணும். ஒன்ஸ் இந்த ஐடியம் மார்க்கெட் எடுக்கிற வரைக்குமே மார்க்கெட் வந்து இல்லை அந்த ஐடியம் எடுக்கிற வரைக்குமே மார்க்கெட் வந்து கீழே செல்லு தான், பையு தான். செல்லுக்குள்ள இது இன்னும் வரல. எதுக்காக இந்த ஐடியம் அப்படின்னா மார்க்கெட் நேரனே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இங்கேருந்து போச்சுல எந்த டைரக்ஷன்லேருந்து போகுதுன்னு பாருங்க. அப்போ அந்த டைரக்ஷன் போகுது அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்னா ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்க்கணும். ரேலினா நம்ம கேண்டில் பார்க்கணும். மார்க்கெட் இப்படி தான் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகும்னா கண்டிப்பாக என்ன நடக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து கண்டிப்பாக நடக்கணும். இல்லைன்னா இங்கேருந்து என்கல்ஃபிங் கொடுப்பாங்க, நான் இது வரைக்கும் வந்துட்டு உடனே இங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கேருந்து ஒரு சின்ன என்கல்ஃபிங் 4 ஹார்ஸ் 1 ஹார் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து எஸ்எல் கிட்ட ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து செல் ட்ரேட் நம்ம பார்த்தோம் அப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வரது இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்கு, அதுக்கு பிறகு இதில் ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம செல் எடுக்கிறது தான் பெஸ்ட் ட்ரேடாக இருக்கும். அது நமக்கு வின் ரேட் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்க்காமலே நம்ம போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து 1 ஹார் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதேமாரி இதில் வந்து இது வந்து என்கல்ஃபிங் வந்து ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர ஓவரால் என்கல்ஃபிங் இது இல்லை. அப்போ மேபி கண்டிப்பாக மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். இதுலேருந்து மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆகி ரிட்டர்ன் அதுலேருந்து கூட மேலே போகிறதுக்கும் சான்சஸ் அதிகம். அது மாதிரி இந்த இடத்துல ட்ரேடிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். அதே மாதிரி இந்த மேஜர் ஐடியம் இந்த 4 ஹார்ஸ் ஐடியம் மார்க்கெட் எடுத்த பிறகு இந்த ஓவரால் இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் நம்ம பார்க்கணும். அந்த ரீடெஸ்ட் ஏரியா தான் இது. சப்போஸ் இன்னும் இங்கே வர போயிட்டு மறுபடியும் கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த 4 ஹார்ஸ் ஐடியம் இன்னும் நமக்கு கீழே ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தவரை மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அது பிரேக் பண்ணப்பறம் நம்ம அடுத்த சப்போஸ் இதுலேருந்தே நமக்கு மைனர் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதுலேருந்தே ஒரு பை ட்ரேட் கொடுத்து ஒரு மைனர் ஸ்ட்ரக்சருக்கு 4 ஹார்ஸ் ஐடியம் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். வச்சு அங்கேருந்து நம்ம பைக்குள்ளே இதுவும் நம்ம பார்க்கலாம். அதுமாரி இந்த 2 இடத்துலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுதுங்கிறத பார்த்து ஒரு பையா செல்லாங்கிறது இது பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. உடனே போய் ஒரு என்கல்ஃபிங்கை பார்த்து ட்ரேட் எடுக்காங்க. எஸ்எல்டி வாங்குறதுக்கும் சான்சஸ் அதிகம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.